ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன கண்டென்ட் பார்க்க போகிறீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், ஒரு புதுவிதமான ஒரு ட்ரெயின் சொல்லலாம் ஃப்ரெண்ட்ஸ். என்னென்னு கேட்டிங்கன்னா, பேச்சுலர் சமையல் தான் நான் இப்போ பண்ண போகிறேன். வீட்டில் இருக்கிற யாரையுமே இன்வால்வ் பண்ணாமல் நான் மட்டுமே எனக்கு தெரிஞ்ச டிஷ்ஷை தான் நான் இப்போ குக் பண்ண போகிறேன். அந்த வீடியோ தான் நீங்கள் ஃபுல்லாக பார்க்க போகிறீங்க. அண்ட் சிம்பிளான ஒரு டிஷ் தான் ஃப்ரெண்ட்ஸ். பேச்சுலர் டொமேட்டோ சட்னி தான் நான் இப்போ ப்ரிப்பேர் பண்ண போகிறேன். என்னை வச்சு ஒன்றும் காமெடி பண்ணலையே. ஸோ அந்த வீடியோ தான் நீங்கள் இப்போ ஃபுல்லாக பார்க்க போகிறீங்க. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நான் எப்போவுமே குக் பண்ணுறப்ப ஒரு மெத்தடை வந்து ஃபாலோ பண்ணும் ஃப்ரெண்ட்ஸ், ஸ்ட்ரிக்டாக. அது என்னன்னு கேட்டிங்கன்னா, கேஸை ஆன் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறமா அவசரமாக இந்த வெங்காயம் கட் பண்ணுறது, தக்காளி கட் பண்ணுறது, இந்த மாதிரியான ப்ரொசீஜர்லாம் நான் எப்பவுமே ஃபாலோ பண்ண மாட்டேன். கேஸை பற்ற வைக்க மாட்டேன். அதுக்கான என்னென்ன தேவையான பொருட்கள்லாம் வேணுமோ அதை எல்லாத்தையுமே முன்னாடியே ரெடி பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் நான் கேஸை பற்ற வைப்பேன். ஸோ அப்போ என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு இந்த அவசரமாக பண்ணுற டென்ஷன், இந்த மாதிரியான விஷயம்லாம் அவாய்ட் பண்ணிவிட்டு பீஸ்ஃபுல்லாக நீங்கள் குக் பண்ணுறப்போ நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் இது புதுசாக இருக்கு. நீங்கள் என்ன மாதிரியான மெத்தடில் குக் பண்ணுவீங்கன்றதை மறக்காமல் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் ஃபஸ்ட்டு போய்ட்டு இப்போ தேவையான இன்க்ரீடியன்ஸ் எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு வந்துடுறேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த டொமேட்டோ சட்னி செய்கிறதுக்காக பார்த்திங்கன்னா 2 வெங்காயம் எடுத்திருக்கேன், 2 தக்காளி, இஞ்சி, அதுக்கப்புறமா பச்சை மிளகா 2, அண்ட் இங்கே ஆல்ரெடி கறி லீவ்ஸ் வந்து வாஷ் பண்ணி வச்சுருக்கேன், அண்ட் பூண்டும் வாஷ் பண்ணி ரெடியாக எடுத்திருக்கேன். நான் எடுத்திருக்கேன் இந்த இன்க்ரீடியன்ட் எல்லாத்தையுமே நல்லா வாஷ் பண்ணிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஃபஸ்ட்டு நீங்கள் நிறைய பேர் ஷார்ட்ஸில் பார்த்துருப்பீங்க, விபி டேஸில் பர்ச்சேஸ் பண்ண அதே நைஃப் தான். லைட்டாக ஷார்ப் பண்ணிக்கலாம். குக்கிங்கில் எனக்கு இன்ட்ரெஸ்ட்டு பார்த்திங்கன்னா சின்ன வயசுலேருந்தே ரொம்ப இன்ட்ரெஸ்ட். இந்த 12th படிக்கும்போது எனக்கு தெரிஞ்ச 90s கிட்ஸ்லாம் தெரியும்னு நினைக்கிறேன். நம்ம இந்த டிவியில் வந்து ஆட்லாம் வரும், சென்னை அமிர்தா ஒரு ஆடுன்ட்டு நீங்கள் நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. உங்களுக்கு அது டக்குன்னு ரிமைண்ட் ஆச்சுன்னா மறக்காமல் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் அந்த டைமில் 12th படிக்கும் போதெல்லாம் ஃப்ரெண்ட்ஸ் என்னென்னா, அந்த இதில் படிக்கும்போதே 10,000 வரை சம்பாதிக்கலான்ற மாதிரிலாம் ஆட் வந்துட்டு இருக்கும். நான் வந்து அதில் தான் ஜாயின் பண்ணலான்னு மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்தது. பட் ஆனால் ரொம்ப பெருசாக டீப்பாக எடுத்துக்கல. அதை பேச்சுலர்ஸ் தக்காளி சட்னின்னு சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா, பேச்சுலர்ஸ் இப்போ மோஸ்ட்லி என்ன பண்ணுவாங்கன்னு நம்ம எல்லாருக்குமே தெரியலைங்களா, மாவு பாக்கெட் வாங்கி வச்சுட்டு அழகாக தோசை ஊற்றிட்டு சட்னியை மட்டும் அரைச்சிட்டு சாப்பிட்டு போயிட்டே இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கணும், கொஞ்சம் டேஸ்ட்டாக இன்னுமே செய்யலாமே அப்படின்ட்டு பேச்சுலர்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து நம்ம மட்டுமே குக்கிங் பண்ணுவோம். இதில் எத்தனை பேர் சாப்பிட்லாம் அந்த கணக்கெலாம் எனக்குமே தெரியாது. எப்படின்னா, இப்போது நிறைய சட்னி தேவைப்படுதுன்னா வெங்காயம் எக்ஸ்ட்ரா போட்டுக்க வேண்டியது தான் ஃப்ரெண்ட்ஸ். இன்கேஸ் கம்மியாக தேவைப்பட்டால் வெங்காயத்தை கம்மி பண்ணிக்க வேண்டியது தான். டேஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா அல்டிமேட்டாக இருக்கும். அது மட்டும் என்னால் ஷுவராக சொல்ல முடியும், ஏன்னா நான் நிறைய வாட்டி இதை ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன். இந்த வெங்காயம் கட் பண்ணுறது தான் ஒரே தலைவலி. இந்த தக்காளி சட்னிலாம் நீங்கள் செஞ்சு சாப்பிட்றப்போ ஷுவராக தோசை ஊற்றுறவங்க வீட்டில் காலி ஃப்ரெண்ட்ஸ். எவையா சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா, இந்த தக்காளி சட்னி, அப்புறமா வந்து கார சட்னி, அதுக்கு அடுத்ததாக கலக்கா சட்னி, இந்த சட்னி, வடகறி, இதெல்லாம் செஞ்சாங்கன்னா வீட்டில் அவ்வளோதான். தோசை ஊற்றினே இருக்க வேண்டியதான். தோசை ஊற்றுற பர்சன் வந்து காலி அன்றைக்கி. ஸோ அந்த அளவுக்கு வந்து டேஸ்ட் ஹைலைட்டாக இருக்கும். அண்ட் எக்ஸ்ட்ராவே நம்ம மற்ற சட்னிலாம், கடலை சட்னி, இந்த தேங்காய் சட்னிலாம் இருக்குல்ல, இந்த புதினா சட்னி, இதெல்லாம் செஞ்சு நம்ம சாப்பிட்றத விட இந்த மாதிரியான சட்னிஸ்லாம் செய்கிறப்போ நீங்கள் யூஸ்வலாக சாப்பிட்றத விட கண்டிப்பாக அதிகமாக சாப்பிட்றதுக்கு நிறையவே சான்ஸ் இருக்குது. அதனால் அந்த டைமில் தோசை ஊற்றுறவங்க காலி. கல்லஞ்சக்காரன் சட்னியில் வந்து செய்கிறப்போ அதை மறந்துட்டேன், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை போடுறதுக்கே. அதுக்கப்புறமா ஃபைனல் என்ன பண்ண, சரி விடுற அப்படியே பார்த்துக்கலாம் நாங்கள் வீட்டில். நான் அதுக்கப்புறமா வீட்டில் இல்லை வேலைக்கு அவதினா எனக்கு கிளியராக தெரியும், இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை மட்டும் நீங்கள் ஆட் பண்ணுறதை மிஸ் பண்ணிட்டீங்கன்னா சட்னி வந்து அவுட்டுன்னு தெரியும். அதனால் நான் என்ன பண்ணிட்டேன்னு கேட்டிங்கன்னா, அந்த டைமில் இம்மீடியட்டாக யோசிச்சு இந்த மாதிரி இடித்து அதுக்கப்புறமா ஆட் பண்ண ஃப்ரெண்ட்ஸ். டேஸ்ட் வந்து தாறுமாறாக இருந்தது. அதனால தான் இந்த வாட்டி சரி நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டெல்லாம் போடாமல் இதே நம்ம ட்ரை பண்ணிக்கலாம். பட் ஆனால் முன்னாடியே எடுத்து ரெடி பண்ணி வச்சுக்கலான்ட்டு. இதில் ஒரு விஷயம் உங்களுக்கு அப்படியே சொல்லிடுறேன் ஃப்ரெண்ட்ஸ். என்னென்னு கேட்டிங்கன்னா, நான் இது வரைக்கும் வந்ததுலேருந்து வெளியில் ஃபேஸை வந்து வாஷ் பண்ணவே இல்லை. இதுக்கு முன்னாடி இந்த அளவுக்கு என் ஃபேஸ் இருக்குமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாதுன்னு சொல்லுவேன். இந்த ஸ்கின் கேர் ரூட்டீன்லாம் ஃபாலோ பண்ண ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறமா தான் இந்த அளவுக்கு லுக் வந்து எனக்கு வந்து நல்லாவே இம்ப்ரூவ் ஆகிருக்கு ஸ்கின் கேரை பொறுத்த வரைக்கும். அண்ட் அதே மாதிரி ஹேர் கேருமே சொல்கிறேன், சூப்பரான ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் அண்ட் நல்ல ஒரு ரிசல்ட் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நீங்கள் யாராச்சுமே ஸ்கின் கேர் இன்னுமே நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலன்னா மஸ்ட் வந்து ஸ்டார்ட் பண்ணிடுங்க. உங்களுக்கு பார்க்கும்போது தெரிஞ்சிருக்கும், நான் இன்னும் ஃபேஸ் வாஷ் பண்ணவே இல்லை வந்ததுலேருந்து. ஃபைனலி எல்லா இன்க்ரீடியண்ட்டும் ரெடி.
குக் பண்ணுறதுக்கு. கேஸை இதுக்கப்புறம் போயிட்டு தான் ஆன் பண்ணணும். வெங்காயம், தக்காளி, இது அது கடுகு அங்கே இருக்கும், எடுத்து போட்டுக்கலாம். வேறு என்ன, சால்ட்டு. ஓகே, ஃபைன், டன். அண்ட் எல்லா இன்க்ரீடியண்ட்டும் ரெடி ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இப்போது டைரெக்டாக கேஸை வந்து பற்ற வச்சிட வேண்டியது தான். குக் பண்ணுறப்பெல்லாம் கோபி சுதாகர் ப்ரோ வீடியோஸ் இருக்குது இல்லைங்களா, ஸோ அவங்களோட வீடியோஸ் வந்து மொபைலில் அங்கே வச்சுட்டு ஸ்டாண்டில், ஸோ அதுக்கு நான் ஏதாவது ஒன்று கேட்டுகிட்டே ஏதாவது ஒரு இன்டர்வியூஸோ இல்லைனா வந்து அந்த மாதிரி வீடியோஸ் ஏதாவது பார்த்துட்டு லாக் ஏதாவது பார்த்துட்டு அப்படியே குக் பண்ணுவேன். ஸோ நமக்கு வந்து அந்த குக் பண்ணுற ஒரு இதுவே தெரியக்கூடாதுன்றதுனால அந்த மாதிரி என்ன பண்ணுவோம் ஃப்ரெண்ட்ஸ், வந்து எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். பட்டை லவங்கம் எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ், ஏன்னா அது லைட்டாக போட்டுவிடுவோம். இருக்கிறதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து போட்டுவிடுவோம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இதுதான் வந்து ஒரு பேச்சுலரோட சமையல்ன்ற மாதிரி. ஆனால் பட்டை இது போடலாம், டேஸ்ட் செமையாக இருக்கும். ஸோ பட்டை லைட்டாக ஒரே ஒரு துண்டு, சும்மா ஒரு 2 லவங்கம். இப்போ கடுகை போடுவோம். கடுகு போட்டதுக்கப்புறமா அது கொஞ்சம் நல்லா பொரியிடும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அதுக்கப்புறமா நம்ம லவங்கம் பட்டத்தையும் லைட்டாக ஆட் பண்ணுவோம். அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து பச்சை மிளகா, அதுக்கப்புறம் வெங்காயம், கருவேப்பிலை அண்ட் தென் தக்காளி. ஓகே, வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாம். கருவேப்பிலை அண்ட் தென் நம்ம இடித்து வச்சுருக்க இந்த இஞ்சி பூண்டு ரெண்டையும் போட்டு நல்லா வதக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். அந்த வெங்காயம் நல்லா வதங்குறதுக்கு லைட்டாக உப்பு போட்டுப்போம். அண்ட் உப்பு போடுறதுக்கு முன்னாடி நான் ஒரு விஷயம் உப்பு ரிலேட்டடாக சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். என்னென்னு கேட்டிங்கன்னா, இன்கேஸ் நீங்கள் எந்தெந்த விஷயம்லாம் நீங்கள் சாப்பிடும்போது உப்பு ஆட் பண்ணக்கூடிய சமையல் டிஷ்ஷஸாக இருந்தால் அதெல்லாம் நீங்கள் வந்து கொஞ்சம் கம்மியாகவே போட்டுக்கோங்க. இன்கேஸ் இப்போ பிரியாணிலாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த டைமில் டேஸ்ட் பார்த்து உப்புலாம் வந்து கரெக்டாக போடணும். இல்லைனா உங்களால் ஒன்ஸ் செஞ்சு முடிச்சதுக்கப்புறம் உப்பு ஆட் பண்ண முடியாது. பட் ஆனால் இந்த சட்னி, குழம்பு இந்த மாதிரியான விஷயத்தெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா உப்பு எப்போனாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம், சாப்பிடும்போது கூட கம்மியாக இருந்தால். ஸோ அதனால் மீடியமாக உப்பு போட்டுக்கோங்க. சாப்பிடும்போது கம்மியாக இருந்தாலும் அந்த டைமில் கூட நம்ம ஆட் பண்ணிக்கலாம், பிரச்சனை இல்லை. இது நம்ம இஞ்சி பூண்டு வாசனை லைட்டாக போனதுக்கப்புறமா தக்காளி போட்டாச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஒன்ஸ் தக்காளி எல்லாம் நல்லா மேஷ் ஆனதுக்கப்புறமா அப்படியே லைட்டாக 2 ஸ்பூன் மிளகாத்தூளை போட்டு தண்ணியை ஊற்றி கொதிக்க வச்சிங்கன்னா அவ்வளோதான், சட்னி வேறு லெவலில் ரெடி ஆகிடும். அண்ட் பேச்சுலர்ஸ்க்கு இதெல்லாம் ஒரு சிம்பிளான டிஷ் ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்சம் டைம் எடுத்து ஒன்றுமே இல்லை, வெறும் பேசிக்காக இருக்கிற இன்க்ரீடியன்ஸ் மட்டும்தான், அதை வச்சு சூப்பர் டேஸ்டியாக சாப்பிடலாம் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா வயிறார திருப்தியாக. இப்போ நம்ம வந்து மிளகாத்தூளை ஆட் பண்ணிடுவோம். நான் ஆல்ரெடி 2 பச்சை மிளகா போட்டிருக்கேன், அது பெருசாக வேறு இருந்துச்சு. ஸோ காரம் கொஞ்சம் ஷெட்டிலாகவே போடுவோம். தண்ணி ஊற்றிட்டு அப்புறம் டேஸ்ட் பார்த்துட்டு வேணால் கூட ஆட் பண்ணிக்கலாம். சும்மா அப்படியே ஒரு தோராயமாக ஒரு 2.5 ஸ்பூன் கிட்ட. அண்ட் இப்போது வாட்டரை நல்லா பிடிச்சி ஊற்ற வேண்டியது தான் ஃப்ரெண்ட்ஸ். இதில் என்னென்னா, நீங்கள் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை மட்டும் எக்காரண்ட்டை கொண்டு ஸ்கிப் பண்ணிடாதீங்க, ஓகேங்களா. தக்காளி இந்த சட்னியோட மெயின் ஹைலைட்டு அதுதான். அதை மட்டும் நம்ம விட்டோம், சட்னி கோவிந்தா. ஒரு 2 to 3 மினிட்ஸ் அப்படியே மூடி வச்சுருக்கணும் நல்லா. குழம்பு நல்லா கொதிக்குது ஃப்ரெண்ட்ஸ். இந்த டைமில் அழகாக டேஸ்ட்டை பார்த்துருவோம். டேஸ்ட்டை பார்த்துட்டு காரம் கம்மியாக இருந்தால் ஆட் பண்ணிக்கலாம். காரம் பெர்ஃபெக்டாக இருக்குது. காரம் பக்கா. உப்பு மட்டும் கொஞ்சம் கம்மியாக தெரியுது எனக்கு, அதனால் இப்போ லைட்டாக ஆட் பண்ணலாம். இன்னும் ஒரு 5 மினிட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ். கரெக்டாக கொஞ்சம் திக்னஸ் ஆகணும், ஏன்னா கொஞ்சம் ரொம்ப தண்ணியாக இருக்குது. லைட்டாக திக்காச்சுன்னா ஸோ சட்னி வந்து சூப்பராக பர்ஃபெக்டாக ரெடி ஆகிடும். அப்படியே இட்லிக்கும் இதுக்கும் ஊற்றி சாப்பிட்டா அவ்வளோதான். எனக்கு வந்து எப்போவுமே தோசை தான் பிடிக்கும். அந்த தோசையோடு சாப்பிட்டிங்கன்னா அல்டிமேட்டாக இருக்கும். ஃபைனலாக நம்ம ரெடி ஆனதுக்கப்புறமா பார்ப்போம். ஃபைனலாக சட்னி ரெடி ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இதை இட்லியோட டேஸ்ட் பண்ணால் முடிஞ்சிருச்சு. வேலை எப்படி இருக்குன்றதை நான் உங்களுக்கு சீக்கிரமாக சொல்கிறேன்.
வேறு டேஸ்ட் பண்ணிட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அவங்களுடைய டேஸ்ட் எல்லாமே வந்து அல்டிமேட்டாக இருக்குன்றது தான். நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ஷோராக வந்து அல்டிமேட்டாக தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கும் டேஸ்ட்டு. நான் அப்படியே நானும் பார்த்தீங்கன்னா தோசை ஒரு 2-3 ஊற்றிட்டு எடுத்துகிட்டு போயிட்டு அழகாக ஜீ5ல நம்ம அண்ணா சீரியலை வச்சிங்கன்னு வைங்க, ஜாலியாக பார்த்துட்டே இன்றைக்கி டே வந்து ஃபினிஷ் பண்ண வேண்டியது தான் ஃப்ரெண்ட்ஸ். ஃபைனலாக ஃப்ரெண்ட்ஸ் தோசை ரெடி பண்ணிட்டேன். அண்ட் அழகாக இந்த தோசையை சட்னியோடு நல்லா பிசைஞ்சு அல்டிமேட்டான தோசை. அப்படியே அண்ணா சீரியலை பார்த்துனே அப்படியே சாப்பிட்டிங்கன்னா கம்ப்ளீட் சாட்டிஸ்ஃபேக்ஷன். ஸோ அவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ எப்படி இருக்குன்றதை மறக்காமல் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அண்ட் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிச்சோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கன் தெரியுமா. தேங்க்யூ ஸோ மச் ஃப்ரெண்ட்ஸ்.